மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கேள்வியோட உச்சத்திலிருந்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு கையில மைக்க பிடிச்சுக்கிட்டு விஜய் கரூர்ல பேசின வசனங்கள் தான் இது. ஆனா கரூர்ல பேசுறதுக்கு அப்புறம் அங்க மக்கள் பிணங்களாக கிடந்த போது அங்கே ஒரு அரசியல் கட்சியோட மார்க்கெட்டிங் வேலைகள் தான் மிக தீவிரமாக நடந்திருப்பதுதான் இப்போ அம்பலமாகி இருக்குது. நேற்று எக்ஸ் தளத்துல தீயாய் பரவுன அந்த வீடியோக்கள் தமிழக அரசியல்ல ஒரு மெகா பூகம்பத்தையே கிளப்பி இருக்குது. கரூர்ல மட்டும் விஜய் பேசும்போது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்களின் மூலமாக அந்த காட்சியை படம் பிடிச்சிருக்காங்க, வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட ஹை குவாலிட்டி கேமராக்களை பயன்படுத்தி ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே மக்களை திரட்டி விதவிதமான ஆங்கிள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறமும் விஜயை வச்சே அந்த மக்கள் கூட்டத்தை காமிக்கிறதுக்காக அந்த ஷூட்டிங் நடந்திருக்கிறதாகவே இப்ப தகவல் வெளிவந்திருக்குது. 12 மணிக்கு விஜய் வருவதாக சொல்லிட்டு கூட்டத்தை சேர்க்க தொடங்கியதோடு வந்த கூட்டத்தில் வெளியேற முடியாதபடிக்கு மனித சங்கிலி போட்டு தடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால வார சம்பளத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் பெரும்பாலான தொழிலாளர்கள் கூட்டம் சேரும் அப்படிங்கிறதுக்காகவே விஜயின் வருகை திட்டமிட்டபடி தாமதப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளிவந்திருக்குது. முன்னதாக நாமக்கல்ல நடந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் கணிசமான இளைஞர்கள் விஜயின் கேரவனை பின்தொடர்ந்து வர அவர்களை தடுக்காம தனது கேரவனை வந்து விடுவதையும் பேக் பேப்பர் மனநிலையில விஜய் ரசிச்சுட்டு தான் இருந்தாரு. சுமார் 7 மணி நேரமாக இரவு 7 மணி வரை கூடிய கூட்டத்தினருக்கு தண்ணீர் குடிக்க கூட கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, இயற்கை உபாதைகளை அனுமதிக்கல. அவ்வப்போது பல மக்கள் மயங்கி விழுந்தாலும் இரவு 7 மணிக்கு அந்த கூட்டத்துக்குள்ள விஜயின் பிரம்மாண்ட கேரவனுடைய கூட்டத்திலிருந்து இளைஞர்கள் விஜயை பார்க்க முந்தியடிக்க கூட்ட நெரிசலில் சிக்கி நசுங்கியும் மிதிப்பட்டும் மயங்கி விழுந்தும் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. விஜயோ ஷூட்டிங் முடிஞ்சதும் அங்கிருந்து உடனே கிளம்பி போயிட்டாரு. இப்போ சிபிஐ தரப்பும் விஜய் கிட்ட இது குறித்த கேள்விகளை தான் எழுப்பி இருக்குது. ஜனநாயகன் படத்தின் காட்சிகள்ல கரூர் பரப்புரை காட்சிகள் இடம்பெற்றதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. கரூர் பரப்புரைக்கு மட்டும் எக்கச்சக்கமான ட்ரோன்கள் கேமராக்கள் பயன்படுத்தியதும் சிபிஐ தரப்புல சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதை சென்சார் அமைப்பு தடுத்த போதும் அது குறித்து விஜய் வாய் திறக்காததன் மர்மமும் இதுதான். அப்படம் தேர்தலுக்கு முன்பாக வெளியானால் அவரது நிஜ முகம் வெளிப்படும் என்ற அச்சம்தான் இந்த படம் வெளியாகாமல் இருப்பதற்கு நல்லது அப்படின்னு விஜய் தரப்பும் நினைச்சிருக்காங்க. எப்படி மூடி மறைச்சாலும் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அதை மூடி மறைக்க முடியாது. கரூர் சம்பவத்தின் போது விஜய் தனது பிரச்சார வாகனத்தை அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி சுமார் 20 மீட்டர் முன்னோக்கி நகர்த்துறது ஏன் என்பதற்கு இப்போது விடை கிடைச்சிருக்குது அப்படின்னு டெல்லி வட்டாரத்தினர் சொல்றாங்க. சிபிஐ மீட்டெடுத்திருக்கும் அந்த டெலீட் செய்யப்பட்ட போன் வீடியோக்கள் சொல்லும் செய்தி அதிர்ச்சியாகத்தான் இருக்குது. கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான சம்பவம் மிகப்பெரிய அதிர்வுகளையே ஏற்படுத்திய நிலையில கரூர் பிரச்சார கூட்டத்துல விஜயின் ஜனநாயகன் பட ஷூட்டிங் நடைபெற்றதாகவே ஒரு பத்திரிகையாளர் ஏற்கனவே அதிர்ச்சிகரமான செய்தியை அப்பவே சொல்லியிருந்தாரு. இதற்கான வீடியோ காட்சிகள் தான் தற்போது எக்ஸ் தளத்துல கசிஞ்சிருக்குது. கூட்டத்தை இன்னும் நெருக்கமாக மேலிருந்து பார்க்கும்போது ஒரு கடல் போல காட்டும் சினிமாட்டிக் ஷாட் அப்படிங்கிற ஒரு ஷாட்டுக்காகவே அந்த வாகன நகர்வு நடந்திருக்குது. ஜனநாயகன் படத்திற்காக அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க. சினிமாவுல ஒரு நல்ல ஷாட்டுக்காக ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு குறுகிய சந்துல நெருக்க செய்து அதன் மூளை யாருடையது அப்படிங்கிற கேள்வியும் இப்ப தீவிரமா எழுந்திருக்குது. எங்ககிட்ட ட்ரோன் காட்சிகள் சம்பந்தப்பட்ட வீடியோ எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு தாவேகா தரப்பு விசாரணையில சொன்ன போது டெல்லி சிபிஐ சும்மா இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசோட நேரடி பார்வையில இருக்கும் அந்த அமைப்பு தன்னுடைய ஹைடெக்
டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு அந்த டெலிட் ஆன வீடியோக்களை மறுபடியும் மீட்டெடுத்திருக்கிறாங்க. அதாவது டெலிட் செய்யப்பட்டதாக கூறப்படும் வீடியோக்களை சிபிஐ மறுபடியும் எடுத்திருக்கிறாங்க. விஜயின் டீம் எதை மறைக்க நினைத்ததோ அதை இப்போது சிபிஐ ரியல் கேம் மூலமாக வெளிக்கொண்டு வந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். கூட்டணி இல்ல அப்படின்னு வீரம் பேசிய விஜய் இப்போது இந்த ஆதாரங்களை கண்டு அவரும் தாவேக தரப்பும் கடுமையாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா. விஜயை மிரட்டுறாங்க அப்படின்னு தாவேக தொண்டர்கள் கதறினாலும் கசிந்துள்ள வீடியோக்கள் சில கடுமையான கேள்விகளை எழுப்பி இருக்குது. மத்திய அரசோட சிபிஐ இப்போது விஜய்க்கு போட்டியிருப்பது சாதாரண செக் அல்ல, செக்மேட். 41 உயிர்கள் பலியான பின்னரும் ஆதாரங்களை மறைக்க முயற்சி செய்தது ஒரு தலைவருக்கு அழகல்ல அப்படின்னு விமர்சனங்கள் விஜய்க்கு எதிராகவே இப்ப எழ தொடங்கி இருக்குது. ஜனநாயகன் படத்தின் காட்சிகளுக்காக விஷுவல் தேடிய விஜய் மக்களின் பாதுகாப்பை அடகு வைத்து விட்டார் அப்படின்னு விமர்சனங்கள் விஜய்க்கு எதிராகவே எழ தொடங்கி இருக்குது. சினிமாவுல ரீடேக் எடுக்கலாம் விஜய், ஆனா நிஜ வாழ்க்கையில போன உயிர்கள் திரும்பாது. சிபிஐ கையில எடுத்திருக்கும் இந்த ட்ரோன் ஆதாரங்கள் விஜயோட அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக மாறுமா அல்லது விஜய் இதுல இருந்து தப்பிப்பாரா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜரான விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில விஜய் எதற்காக கரூர் கூட்டத்துக்கு தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. மேலும் கடந்த முறை விஜய் கிட்ட கேட்ட அதே கேள்வியா இந்த தடவையும் கேட்கப்பட்டு கடந்த முறை சொன்ன பதிலும் இந்த முறை சொல்கின்ற பதிலும் ஒரே மாதிரியா இருக்கா அப்படிங்கிற சோதனையும் சிபிஐ அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. மேலும் விஜய் கிட்ட தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில உங்களுக்கு வேறு யார் மேலாவது சந்தேகம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்குது. அதற்கு விஜய் சில சந்தேகங்களை சிபிஐ கிட்ட எழுப்பியதாகவே தகவல் வெளியாயிருக்குது. இந்த நிலையில விஜய் கிட்ட மட்டும் சுமார் 93 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அவர் தெரிவிக்கும் பதில்களும் 4 கேமராக்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவே தகவல் வெளிவந்திருக்கிறது. மேலும் விஜய் தெரிவிக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் அவர்கிட்ட இருந்து கையெழுத்து பெற்றதாகவே டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில தான் கரூர் சம்பவத்தின் பொழுது விஜய் பேசிய பஸ் அருகே ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மார்க் செய்யப்பட்டு இவர்கள் தான் கரூர் சம்பவத்திற்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களா அப்படிங்கிற கோணத்திலும் சிபிஐ விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. மேலும் இந்த கரூர் விவகாரத்துல இறுதிக்கட்ட விசாரணையாக செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்டு தூக்கப்பட்டு விசாரணை வலயத்திலுள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முக்கிய காரணம் விஜய் தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணையில செந்தில் பாலாஜிய கையை காமிச்சிட்டு சில தகவல்களையும் சிபிஐ கிட்ட விஜய் தரப்பு தெரிவித்ததாகவே சொல்லப்படுது. மேலும் விஜய் பரப்புரை செஞ்ச நிகழ்ச்சி நடந்த இடத்துல 10 ரூபா பாலாஜி அப்படிங்கிற பாடல் பாடிய போது அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்ட வீடியோவையும் விஜய் தரப்புல இருந்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சு செந்தில் பாலாஜியின் ஆட்கள் தான் இவங்க அப்படின்னு குறிப்பிட்டதாகவும் டெல்லியில உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் சுமார் இதுவரை 1200 பக்கங்கள் சார்ஜ் ஷீட் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தயாராகிவிட்டது அப்படின்னும் மேலும் அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி கிட்ட நடத்தப்படும் விசாரணையை தொடர்ந்து மேலும் சில பக்கங்கள் அந்த சார்ஜ் ஷீட்ல அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில இந்த சார்ஜ் ஷீட் சமர்ப்பிக்கப்படும் பொழுது கரூர் விவகாரத்துல யார் முதல் குற்றவாளி, யார் 2ஆம் குற்றவாளி, யார் 3ஆம் குற்றவாளி அப்படிங்கிறது வெளி உலகத்திற்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில சிபிஐ விசாரணை வலயத்திற்குள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு வந்துள்ளது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில கடந்த முறை சிபிஐ விசாரணைக்கு சோகத்துடன் சென்று சோகத்துடன் திரும்பிய விஜய் இந்த தடவை சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது காரில் கையேசத்தை கொண்டு மகிழ்ச்சியுடன் வந்ததை பார்த்து சிபிஐ விசாரணை விஜய்க்கு சாதகமாக தான் இருந்திருக்கிறது, இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அடுத்த சில நாட்களில் அதாவது தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு முன்பே கரூர் தொடர்பான இதுவரை நடத்திய சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மதச்சார்பற்ற கட்சிகளோடு மட்டும்தான் தாவேக கூட்டணி நம்முடைய தலைமையில தான் ஆட்சி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாவே சொல்லியிருக்கிறாரு.
கூட்டணி குறித்து யார் என்ன வதந்தி பரப்பினாலும் அதை நம்பாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. ரமலான் திருநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றுச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகில பூஞ்சேரியில இருக்கிற தனியார் உணவகத்துல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இந்த நோன்பு திறப்பு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்துகிட்டு பேசினார். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில பேசிய தாவேகா தலைவர் விஜய் என்ன பேசினார்னா, பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு பரவரும் தகவல்களை மறுத்திருக்கிறாரு. சமூக நீதி மதச்சார்பற்ற கொள்கையில சமரசம் கிடையாது, தாவேகா தலைமையில தான் ஆட்சி அப்படிங்கிறதுல உறுதியாக உள்ளதாகவே தாவேகா தலைவர் விஜய் திட்டவட்டமாகவே சொல்லியிருக்கிறாரு. மேலும் விஜய் பேசும்போது இந்த கூட்டணியில விஜய் இணைய போறாரு அப்படின்னு, இந்த கூட்டணியில இணைய போறாரு அந்த கூட்டணியில இணைய போறாருன்னு பொய்யார பிரச்சாரத்தை சிலர் செஞ்சாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால மறுபடியும் தெளிவா ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன். நாம் எப்போதும் மதச்சார்பற்ற சமூக நீதி என்பதில் சமரசம் வைத்துக் கொள்ள மாட்டோம். நமது தலைமையில தான் ஆட்சி என்பதிலும் உறுதியாக இருக்கிறோம். நம்மளோட முதல் மாநாட்டுல கூட நான் சொன்ன மாதிரி அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்தவித சமரசமும் நான் வச்சுக்கிட போறதே கிடையாது. அந்த பேச்சுவார்த்தையே என்கிட்ட நடக்காது. அதனால யார் என்னது அவதூறு பரப்பினாலும் அதை நம்பாதீங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. கடந்த சில நாட்களாகவே இந்திய கூட்டணியில தாவேகா இணைய உள்ளதாக தகவல்கள் உலாவி வந்த நிலையில பாஜகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. தமிழகத்துல சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. அரசியல் கட்சிகள் களப்பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் செய்யும் வேலைகள் எல்லாமே சொதப்பலாகவே மாறி இருக்குது. குறிப்பாக விஜயின் பாணியும் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சும் தாவேகா மீது விமர்சனங்களை அதிகப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். விஜயின் போக்கு இப்படி மாறி இருக்க காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்குது. பெரும் பணத்தை சம்பாதிச்சு அரசியலை செலவு செய்ய ஆதவ் ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா தன்னோட விருப்பப்படி கட்சி நடத்தணும் அப்படின்னு விரும்புறாரு. அதன் வெளிப்பாடு தான் விஜய் திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. விஜய் கரூர் பரப்புரை என்பது பேசிய ட்ரோன் வீடியோ காட்சிகள் சிபிஐ வசம் இப்ப சிக்கி இருக்குது. அதனால யார் குற்றவாளி அப்படிங்கிறது இன்னும் போக போக தெரியும் அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து தெளிவுபடுத்திருக்காங்க. தேர்தல் நடக்க போகுது. விஜய் தாவேகா கட்சியோட அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.